நமஸ்காரம். இப்போது இட்லி சாம்பார் செய்யப் போகிறேன். அதற்கு 100 துவரம்பருப்பு, 50 பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் வேக போட்டுள்ளேன். இப்போது அரைப்பதற்கான வறுத்து அரைப்பதற்கான சாமான்கள்: 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 மூடி தேங்காய், 10 மிளகாய், 2 டீஸ்பூன் வறுக்காத பச்சைக்கடலை, இவையெல்லாம் ஒன்றாக வறுக்க வேண்டியது. 2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இதை மிக்சியில் போட்டு இதனுடன் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொரகொரப்பாக அரைத்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வறுத்து அரைத்தது பின் போட்டு சாம்பார் கொதித்த பின் கடைசியாக இதை போட்டு ஒரு சுற்று வெந்த பின் இறக்க வேண்டியது. முருங்கைக்காயும் வெங்காயமும் நன்றாக வெந்து விட்டது. இப்போது அரைத்த பொருட்களை போடலாம். புளி ஊற வைத்துள்ளேன், அதையும் போட்டு விடலாம். கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைத்து வைத்துள்ளேன், அதை போட்டு விடலாம். 3 தக்காளியை ப்ரெஸ்ஸு போல் கட் பண்ணி பருப்பு மீது வேக வைத்துள்ளேன். இதை தோலை உரித்து விட்டு போட்டு விடலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டு விடலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டு விடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு விட்டால் சாம்பார் ரெடி. தாளிக்கும் போது கடுகு, சீரகம் போட்டு அதனுடன் பெருங்காயத்தூள் போட்டு விடுவேன். சாம்பார் நன்றாக கொதித்து கொண்டு இருக்கிறது. இப்போது அரைத்த கொத்தமல்லி, வரக்கொத்தமல்லி, கருவேப்பிலை இவற்றை போட்டு விடலாம். வரக்கொத்தமல்லி போட்டு 2 நிமிடங்கள் ஆகிட்டுருது. இப்போது ஸ்டவ் ஆஃப் செய்து விடலாம், மூடி வைத்து விடலாம். கடுகு, சீரகம் தாளித்து கொண்டு கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து சாம்பாரில் போட்டு விட்டேன். சுவையான சாம்பார், இட்லி சாம்பார் தயார். கசகசாவை தனியாக வெறும் மணலில் லேசாக சூடேறும் வரை சிம்மில் வைத்து வறுத்தெடுக்க வேண்டும். அதன்பின் சீரகம், சோம்பு இது ரெண்டையும் வறுத்தெடுக்க வேண்டும். அதன்பின் மிக லேசாக இருக்கும் வரக்கொத்தமல்லியை வறுத்து எடுக்க வேண்டும். பின் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து பின்னர் தான் அரைக்கலாம்.